இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான புத பெயர்ச்சி யோகங்கள். ஏன் புத பெயர்ச்சி யோகங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோச்சாரத்தில் புதன்கிற 3 கட்டம் மாறுறார். சரி, அது மட்டுமா? இது இப்போ நடக்கிறது தானே. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று 2 இடப்பெயர்ச்சி கலங்கரை விளக்கம் போல் தெரிஞ்சாச்சு. அப்படியே படிப்படியாக மேலே பார்க்கலாம். உங்கள் ராசி 7ஆம் இடத்துக்கு பார்க்க மட்டும் பார்க்கல, உங்கள் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 5ஆம் இடம் புகழ் மன மகிழ்ச்சி இந்த ஸ்தானத்தையும் பார்க்குது. எங்கிருந்தால் வரும்னா செல்வ செழிப்பை அதிகரிக்க ஏதோ ஒரு வகையை கிடைக்கும். சிறு ஒரு லாட்ரி யோகம், புதையல் யோகம், அதனால் புதையெல்லாம் தோண்டக்கூடாது, அது மாதிரி திடுதுப்புன்னு ஒரு யோகம் வருகிற சூழ்நிலை. இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட மைண்ட் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா, சார் ஃபஸ்ட்டு என்ன தான் சார் சொல்லியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருங்க, வேலை போயிருமோ. இப்போ டக்குன்னு நான் சொல்லுவேன், வேகமாக செய்து பரிகாரம் பண்ணி தப்பிச்சுக்காங்க, மாட்டிக்காதீங்க, உங்கள் ராசிக்கு ராசி மற்றும் லக்னம் தசாபுத்தி பார்த்து பண்ணிக்காங்கன்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான புத பெயர்ச்சி யோகங்கள். ஏன் புத பெயர்ச்சி யோகங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோச்சாரத்தில் புதன்கிற 3 கட்டம் மாறுறார். சரி, அது மட்டுமா? இது இப்போ நடக்கிறது தானே. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று 2 இடப்பெயர்ச்சி. அப்போ கிட்டத்தட்ட 5 கட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம், கிட்டத்தட்ட வித்தின் 2 to 3.5 months உலகளவில் எக்கனாமிக்கல் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் மாறுதும், அதோட டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்கச்சக்கமாக மாறப்போகுது. இப்போ ஷேர் மார்க்கெட்லேருந்து நிறையா விஷயங்கள் மாறுதல். இது உங்களுக்கு ஏன்னா ராசி அதிபதி, அப்போ ராசி அதிபதி எஃபெக்ட் இருந்தே தீரும். அதை பற்றி பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல கன்னி ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா அறிவாளியான ராசி, எந்த ஒரு விஷயத்தையும் யோசனை செய்து செய்யக்கூடியது. இவங்களுக்கு பல பேர்த்துக்கு ஐடியா கொடுக்கறது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை இவங்களுக்கு மற்றவங்க பேச்சை கேட்குற சூழ்நிலை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7இல் கண்டகச்சனி, சனி நின்று தன் 7ஆம் இடத்துல நின்று படாத பாடுபடுத்துதுன்னா அந்த கன்னி ராசிக்கு தான். ஏன் எல்லாமே எனக்கு ஸ்லோவாகுது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கன்னி ராசிக்கு ஒரு கிடைக்காத விடையாக இருக்குது. அது பரிகாரம் இருக்குன்னு நம்ம பற்றி பேசுவோம். ஆனால் 7இல் இருக்கிற சனி பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஸ்தானம், ஃபஸ்ட்டு அதை ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கார். பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, மற்றவங்க நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். நம்ம சொன்னால் மற்றவங்க ஆப்போனண்ட் 7, அதை இப்படி இருக்கும். இதே திருமணம் சம்மந்தப்பட்டது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நம்ம ஏற்றாப்படுற ஆட்கள், நம்ம கிளைண்ட் கஸ்டமர், அவங்க எல்லாத்துக்கும் இந்த இது இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதன்கிற கிரகம் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் சேற்றில் போட்ட செந்தாமரையாக அப்படி ஒரு நடக்க போகுது. என்னென்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்த்து 7இல் இருக்கிற சனியை நிவர்த்தி செய்கிறார். தடைகள்லாம் விலகி வாழ்வில் ஒரு வெளிச்சம் வருகிற காலகட்டம் வந்து விட்டது. ஃபஸ்ட் எப்போ கஷ்டத்தை அனுபவிச்சு எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், ஒரு கலங்கரை விளக்கம் போல் தெரிஞ்சாச்சு. அப்படியே படிப்படியாக மேலே பார்க்கலாம். உங்கள் ராசி 7ஆம் இடத்துக்கு பார்க்க மட்டும் பார்க்கல, உங்கள் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 5ஆம் இடம் புகழ் மன மகிழ்ச்சி இந்த ஸ்தானத்தையும் பார்க்குது. முதல்ல இந்த ராசிக்கு நடக்கும்போது இந்த புத பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, புதன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வருவார். துலாத்துக்கு வரும் பொழுது இங்கே சூட்சம் என்னென்னா, உங்கள் ராசியில் சுக்கிரன் நீச்சம் அடையும். பொதுவாக உங்கள் ராசி, உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் கிடையாது. இந்த ராசிக்கு சுக்கிரன் என்ற கிரகம் நீச்சம் அடையாத ராசி கன்னி ராசி. அது ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சிடும். அது ஏன்னு பாருங்கள். சுக்கிரனுக்கு கன்னி ராசிக்காரங்க சுக்கிரன் நீச்சம் இல்லை அடித்து சொல்லலாம். சரிங்களா? அப்போ சுக்கிரன் என்ற உங்கள் ராசிக்கு கூட இங்கே ஒரு பரிவர்த்தனை நடக்கும். இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன நடக்கும்னா, எதிர்பாராத மணி ஃப்ளோட்டிங் இருக்கும், பேச்சு திறமைகள் அதிகரிக்கும், சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படுகிற சூழ்நிலை இருக்குது. மைனஸ்லேருந்து அப்படியே 10+10 இருந்தால் அப்படி இருக்கும். -10 to +10 மாதிரி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு குடும்ப ரீதியாக ஒரு முக்கிய முடிவு. இந்த முக்கிய முடிவுன்னா, குடும்பத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணுங்க, இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது. இது பொருளாதார விருத்தியை கொடுக்கக்கூடியது. வர வேண்டிய பணம் வருகிற கால சூழ்நிலை. எங்கிருந்தால் வரும்னா செல்வ செழிப்பை அதிகரிக்க ஏதோ ஒரு வகையை கிடைக்கும். சிறு ஒரு லாட்ரி யோகம், புதையல் யோகம், அதனால் புதையெல்லாம் தோண்டக்கூடாது, அது மாதிரி திடுதுப்புன்னு ஒரு யோகம் வருகிற சூழ்நிலை. இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட மைண்ட் வந்துடுச்சு. இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நமக்குன்னு கௌரவமாக வாழ ஒரு கைப்பிடி மண்ணாது வேண்டாமா, அது நினைக்கிற இந்த கன்னிராசி. அதற்கு முத்தான வாய்ப்பாக
உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயணிக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பணம் பொருளாதாரத்தை சிந்தனைகள் இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கும்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை நடக்கக்கூடியது. மீண்டும் 2ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ ஏதோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், வண்டி, வாகனம், இடம் நடக்கும். சரி, வேலை எப்படி இருக்கும்? உங்கள் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் பயணம் செய்து அதற்கு குருபார்வை வந்தனால் வேலையில் வளர்ச்சி. வேலை செய்ய நிறைய பேர் வந்து வெளிநாடு, வெளியூர் இதெல்லாம் முயற்சி பண்ணக்கூடியது. ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா கண்டகச்சனியில் பாதி பேர்த்துக்கு வேலை இல்லை, தன் தகுதிக்கு தகுந்த வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டது கன்னிராசி தாங்க. எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ நேரம், இரவு பகல் இல்லை, கண்ட நேரத்துக்கெலாம் ஃபோன் வருது. இதெல்லாம் புலம்புன ராசி இது. குடும்பம் அவங்க ஓனர்லாம் சொல்கிற ஓனர்லாம் லீவ் எடுத்துக்கிறாங்க, நம்ம லீவ் எடுக்க முடியல, எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறோம், ஆனால் சேலரி இன்க்ரிமெண்ட் வரல. இப்படி இந்த ஐடி செக்டாரில் இருக்கிறாங்க பாருங்கள், லே ஆஃப் பண்ணதில் ஒரு சிலர் கிட்டத்தட்ட 30% கன்னிராசி. மீதி இன்னொரு ராசியெல்லாம் இருக்குது. கன்னிராசி கன்னிலக்கணமாக வந்துடுவாங்க. அப்போ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா, சார் ஃபஸ்ட்டு என்ன தான் சார் சொல்லியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருங்க, வேலை போயிருமோ. இப்போ டக்குன்னு நான் சொல்லுவேன், வேகமாக செய்து பரிகாரம் பண்ணி தப்பிச்சுக்காங்க, மாட்டிக்காதீங்க. உங்கள் ராசி மற்றும் லக்னம் தசாபுத்தி பார்த்து பண்ணிக்காங்கன்னு சொல்லக்கூடியது இருக்குது. இப்போ வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கும். லே ஆஃப் பண்ணவங்களுக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் முயற்சி பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துக்கு குரு பார்க்க திருமணம் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கும். வேலைக்கு செல்லும் வரன் மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த நேரத்தில் ஒரு சில வரன்கள் நமக்கு வயது, லைட்டாக கம்யூனிட்டியோ ஏதோ ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. பட் அது ஜாதக லக்ன ரீதியாக பார்த்து துல்லியமாக சொல்லிடலாம். இப்போ திருமணம் காலகட்டமாக இருக்குது. இது குருபலன் டைரெக்டாக வரல, ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறனால வருகிறது அந்த அம்சம். நிறைய பேருக்கு இந்த 2வது திருமணம் ஒரு சிலன்னு சொல்லும், அதையும் பார்க்கலாம். இதில் முக்கியமாக உங்கள் 8ஆம் அதிபதி, அவரே 3ஆம் அதிபதி, இங்கே 3ஆம் இடத்தில் வலுப்பெறுகிறார். 8க்கு 8 தான் இந்த 3ஆம் இடங்க. 3ஆம் இடம் இழுத்தா 8ஆம் இடம் பிரச்சனை சால்வ் ஆகும், சூட்சமம். அப்போ 8ஆம் இடம் வீக் ஆகணும்னு 8ஆம் இடம்ங்கிறது ருணரோகம், பிரச்சனைகள், தடைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், ஹெவியான மருத்துவ செலவு, இதெல்லாம் அதுக்கெல்லாம் க்யூரபிளுக்கு இங்கே 3ஆம் இடம் வெளுத்துருச்சு. அப்போ இந்த 3ஆம் இடம் வெளுக்கின்ற காலகட்டத்தில் தொந்தரவுகள், தொல்லைகள் விலகும், எதிரிகள் தொந்தரவு இல்லாமல் போகும், வழக்கில் வெற்றி பெற வாய்ப்பு. நிறைய பேர் கேஸில் ஜெயிச்சிருவீங்கம்போம். அந்த மாதிரி இருக்க காலகட்டம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தான் புதன். அவர் சில மாறுதல்கள் நடக்கிறனாலும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சொன்னால் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பாவம். ரியாலிட்டி என்னென்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 10ல் குரு பதவி மாறுதல் கொடுத்தது. இப்போ 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங் இல்லாத காலகட்டத்தில் நம்ம சஜஷன் கொடுத்து, பட் கோச்சார ரீதியாக கொடுக்குறோம். ஏன்னா சஜஷன் கொடுத்து இன்னும் டிலே ஆகிட்டு ஏதோ பணம் லாக் ஆகிட்டா, எடுக்கக்கூடாத ப்ராஜெக்ட் எடுத்துட்டா, ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சோலார் பேனல் சம்மந்தப்பட்டது ஒன்று எடுக்கிறேன்னு எடுத்து கடைசியில் அந்த பணத்தை கொடுத்த ஆள் எங்கேன்னு தெரியலங்கிறார், ஃபோன் எடுக்க மாட்டேறாங்கிறார். இது ஒன்று. இந்த ஒயரிங் ஃபுல் ஒர்க்கு சொல்கிறார். அப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு பரிகாரம் தான் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இருக்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். தவறு விட்ட பிஸ்னஸை பிடிக்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஓகே. அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். இவங்க ராசிக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டது தான் அற்புதம். 5ஆம் இடத்துக்கு குரு சுப பார்வையாக பார்க்க குழந்தைகளால் வளர்ச்சி, புகழ் பெறுகிறது. இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே மீடியா துறையில் ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும். நிறைய அந்த விஜேஸ் இவங்களாம் அந்த கன்னிராசி வருவாங்க. விஜேவாக இருக்கலாம், இந்த கேமரா டெக்னிக்கல் டீம் நிறைய பேர் கன்னிராசி. என்னோடய கிளைண்ட்டே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த நேரம் காலமெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் பெரும் வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. அடுத்தடுத்த படிநிலைக்கு போகலாம். புதுவித வாய்ப்புகள் வரும். நீங்கள் தானே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்போ புதுவித வாய்ப்புகள் வரும். ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுவீங்க அப்படிங்களாம். இந்த மாதிரி இப்போ பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த இதாக இருக்கும். இடம் வீடு சம்மந்தப்பட்டது உண்டு. புகழ் வெளிச்சத்துக்கு வருகிற காலகட்டம். பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கின்ற காலகட்டம். இப்போ என்ன ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக இந்த ராசிக்காரங்கள் பரிகாரங்கள், இந்த பரிகாரம் எது இருக்குன்னா, தேவையற்ற தொந்தரவுகள் விலக. உங்கள் ராசிக்கு சயன கோலத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பெருமாள் வழிபாடு நிச்சயம் பயணம் கொடுக்கும். நான் பத்மநாபசாமி கோயில்கள் இந்த திருவனந்தபுரத்துக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். 2வது சிதம்பரம் நடராஜர் கோயில், அங்கே அதுக்கு பெருமாளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அங்கே தான் சிவனையும் பார்க்கலாம்,
சைனக்குளத்தில் இருக்கிற பெருமாளையும் பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு இப்போ இந்த ராசிக்காரங்க போயிட்டு வந்தால் பல தடைகள் நீங்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அப்போ வேலை எல்லா வகையும் பார்க்கலாம். ஹெல்த் அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர, சின்ன சின்ன யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புண்டு, ஜென்ஸ் லேடிஸாக இருந்தாலும். அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஃபுட்டில் உணவு பதார்த்தங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நிறைய மாறுதல் சொல்லணும். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோனுங்கிறாங்க இந்த மாதிரி. அதனால் யங்கஸ்ட் ஏஜில் இருக்கிறவங்க தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க. சின்ன வயசுலேயே க்யூர் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் இருக்க இது பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புண்டு. சின்ன சின்ன பரிகாரம் தான். ஆக இந்த புத பயிற்சி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வரும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வெயிட் பண்ணுங்கள். அதை மட்டும் தவிர மற்ற அனைத்தையும் ப்ராசஸ் பண்ணுங்கள். வளர்ச்சி, வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.